ஹாய் சில்ட்ரன், இந்த முப்பரிமாண நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் காண இருக்கக்கூடிய பாடம் 12ஆம் வகுப்பு அலகு 8 உயிர் தொழில்நுட்பவியலில் பாடம் 5 தாவர திசு வளர்ப்பு. தாவர திசு வளர்ப்பு என்றால் என்ன, இந்த தாவர திசு வளர்ப்புனால் இருக்கக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிற பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த பாடத்தில் என்னென்ன இருக்குது, இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இரண்டாவது, இந்த தாவர திசு வளர்ப்பு தொழில்நுட்ப முறை அதனுடைய வகைகளை நாம் அறிஞ்சு கொள்ள போகிறோம். மூன்றாவது, புரோட்டோபிளாச வளர்ப்பை பற்றி சற்று விரிவாக இந்த பாடத்தில் காணவிருக்கின்றோம். நான்காவது, செல் வளர்ப்பு மூலியமாக 2ஆம் நிலை வளர்சிதை பொருட்கள் பற்றிய ஞானத்தையும் அதனுடைய பட்டியலையும், இந்த 2ஆம் நிலை வளர்சிதை பொருட்கள் என்றால் என்ன, அது மனிதர்களுக்கு எவ்வாறு பயன்படுகிறது, பொருளாதார முக்கியத்துவம் எப்படி பெறுகின்றது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அடுத்தது, தாவர மீளுருவாக்க வழித்தடத்தை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். அதை தொடர்ந்து நுண்பெருக்கம் என்றால் என்ன உதாரணங்களோட படிக்க போகிறோம். உடல கரப்புறுதல் என்றால் என்ன, அடுத்தது இந்த திசு வளர்ப்பில் இருக்கக்கூடிய தண்டு ஆக்கு திசு வளர்ப்பு என்றால் என்ன, மரபணு வளக்கூறு பாதுகாத்தல் என்றால் என்ன, இது எல்லாத்தோடு சேர்த்து அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம். இறுதியாக மிகவும் முக்கியமான ஒரு பகுதி இருக்கும் என்று சொன்னால் அதுதான் காப்புரிமம், அப்புறம் உயிரி பாதுகாப்பு, உயிரி அறநெறி பற்றிய அறிவுகள். இது எல்லாமே இந்த பாடத்தில் இருக்குது. இதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கங்கள். இதை நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். இந்த பாடத்தில் மொத்தம் 8 தலைப்புகளில் வச்சுருப்பாங்க. முதல் தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவர திசு வளர்ப்பினுடைய மைல்கற்கள். ரெண்டாவது, தாவர திசு வளர்ப்பினுடைய அடிப்படை கொள்கைகள். மூன்றாவது, தாவர திசு வளர்ப்பு தொழில்நுட்ப முறை மற்றும் வகைகள். நான்காவது, தாவர மீளுருவாக்க வழித்தடம். ஐந்தாவது, தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள். ஆறாவது, தாவர மரபணுசார் வளங்களை பாதுகாத்தல். ஏழாவது, அறிவுசார் சொத்துரிமை. இறுதியாக 8வது, உயிர் தொழில் நுட்பவியலின் எதிர்காலம். பண்டைய வரலாறிலிருந்து எதிர்காலம் வரைக்கும் பார்க்க போகிறோம். அறிமுகமாக திசு வளர்ப்பு என்றால் என்ன, பரீட்சையில் ஒருவேளை 2 மதிப்பெண் வினாவாக இருக்கலாம் அல்லது 3 மதிப்பெண் வினாவாக கூட வரலாம். திசு வளர்ப்பு என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கான பதில், தாவர புரோட்டோபிளாஸ்டுகள், செல்கள், திசுக்கள் அல்லது உறுப்புகளை இயல்பான அல்லது சாதாரண சூழலிலிருந்து பிரித்து எடுத்து செயற்கையான சூழ்நிலையில் வளர்த்தல். மறுபடியும் சொல்கிறேன், தாவர புரோட்டோபிளாஸ்டுகள், செல்கள், திசுக்கள் அல்லது உறுப்புகளை இயல்பான அல்லது சாதாரண சூழலிலிருந்து பிரித்து எடுத்து செயற்கையான சூழ்நிலையில் வளர்த்தல். சோதனை களத்தில் தாவர புரோட்டோபிளாஸ்டுகள், செல்கள், திசுக்கள் மற்றும் உறுப்புகள் வளர்ப்பு என்றும் இதற்கு மற்றொரு பெயர் உண்டு. அப்போ திசு வளர்ப்புனா என்ன அப்படின்னா, நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு உறுப்பு, அது எந்த உறுப்பாக வேணாலும் இருக்கலாம், அதுக்கு பேர் எக்ஸ்பிளான்ட்னு பேர், பிரிக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரிக்கூரை எடுத்து செயற்கையான, அதாவது லேபுக்கு உள்ள, வெளியில் இல்லாமல் உள்ளுக்குள்ளே அந்த பிரிக்கூரை எடுத்து அதன் மூலியமாக கேலஸுகளை உருவாக்கி அதிலிருந்து புதிய தாவரங்களை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பம் தான் இந்த திசு வளர்ப்பு. அதாவது திசுக்கள் நமக்கு கிடைக்கிது, அந்த திசுக்களை நம்ம வளர்க்க போகிறோம். இதுதான் திசு வளர்ப்பு என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கான ஒரு விடை. திசு வளர்ப்பிற்குன்னு ஒரு தந்தை இருக்கிறார். ஏன்னா அவர் தான் முதல்ல இந்த செல்களை பிரித்து எடுத்தவர். அவர் தான் காட்லிப் ஹெபர்லேண்ட் என்பவர். இந்த காட்லிப் ஹெபர்லேண்ட் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு ஜெர்மனி நாட்டினுடைய தாவரவியலாளர். இவர் முழு ஆக்குத்திறன் என்ற கருத்தினை முன்மொழிந்தவர். லேமியம் பர்பூரியம் என்ற தாவரத்தை, திரும்பவும் சொல்கிறேன், லேமியம் பர்பூரியம் என்ற தாவரத்தின் இலையிடை திசுக்களை வளர்ப்பு ஊடகத்தில் பெருக்கமடைய செய்து புதிய செல்களை முதலில் உருவாக்கியவர். அப்போ அந்த லேமியம் பர்பூரியங்கிற தாவரத்தை எடுத்து என்ன பண்ணுறாருன்னா, அதுலேருந்து இலையிடை திசு செல்களை பிரித்து அதை